காங்கிரஸ் எப்போதுமே திமுக எப்படி பார்க்கணும்னா ஒட்டுண்ணி மாதிரி காங்கிரஸ் அது ஒட்டிக்கிட்டு வாழ்கிறதுக்கு திமுக தேவை. மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கடல் வழியில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுது. மாசு கேட்குறாருல, கடத்தப்பட்டா சொல்லுங்க அப்படின்றாருல. நான் சொல்கிறேன், அவர் தான் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த ஊருக்காரன் நான் சொல்கிறேங்க, அங்கே நடக்குது. செல்வ பெருந்தகை இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் உண்மைக்குமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தானா இல்லை திமுகவினுடைய ஏஜெண்டானு எனக்கு தெரியல. இப்போ பிரச்சனை என்னென்னா, திமுக என்ன செய்தது மக்களுக்கு? மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் திமுக விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்கள் சண்டை போட்டுப்பாங்க, தலைவர்கள் சண்டை போட்டிருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக விட்டால் நம்ம பொழப்பு நடத்த முடியாது. இங்கே நம்ம ஒட்டுண்ணியாக வாழ்ந்தாகணும்னா அவன் ரத்தத்தை தான் குடிச்சாகணும். இங்கே திமுகவே ஒரு ஒட்டுண்ணி தான், மக்கள் ரத்தத்தை தான் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கான். மாற்றம் தேவைன்னு இப்போ நானும் ஆசைப்பட்றேன். மாற்றம் தேவை. ஒரு கட்சி புதுசாக உருவாகி வந்திருக்காங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு ஓட்டு போகிறேன்னு போகிறது வந்து மாற்றம் இல்லை, அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க கட்சி கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு இளைஞனா நான் முடிவு பண்ணிட்டேன் என் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அனைத்து மக்களும் சிந்திக்கணுன்ற. நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருக்குமே வாழ்வா சாவாங்கிற போட்டி தான், எனக்கு உட்பட. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் இனியவன் முத்து. இன்று நிகழ்ச்சிக்கு அரசியல் விமர்சகர் செக்யூலர் பரத் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இன்றைக்கி அரசியல் களமே டோட்டலாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அதிரடி அறிவிப்புகளாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து 5 முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி மக்களுடைய மனநிலைமை வந்து எப்படி மாறி இருக்குது, இந்த வாக்குறுதிகள் கொடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு கள சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே மக்களுக்கு வந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி வைங்கன்னு சொல்லி நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அதிமுக நீண்ட நாட்களாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி திமுகவை எதிர்த்து இன்றைய சூழலில் எடப்பாடி அவர்கள் திறமையாக போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் கொடுத்துருக்காருல 5 வாக்குறுதி. நான் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 2000 நாங்கள் கொடுத்துருவோம், நாங்கள் வந்து ஸ்கூட்டி கொடுப்போம், அம்மா வீடு கட்டும் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம். இதெல்லாம் அடிப்படை தேவை. இந்த தேவைக்காக இங்கே பல மக்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் திமுக செஞ்சுருக்கா? ஆக்சுவலாக திமுக அதை செஞ்சு இருக்கணும், ஆனால் செய்யலை. என்ன பண்ணுறாங்க திமுக அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து மகளிருக்கு 1000 கொடுக்குறோம். நாங்கள் 27 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த 1000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஃபண்டை எங்கேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்டோம்னா திரும்ப அவர்கள் வந்து பதில் சொல்கிறாரு, SC/ST ஃபண்டுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க, இது வந்து ரொம்ப தப்புன்றாரு. ஆனால் இன்றைக்கி அதே திரும்ப இந்த திராவிட ஆட்சியை வந்து நான் பாராட்டுறேன், திமுக ஆட்சியை நான் பாராட்டுறேன்னு போய் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இங்கே அடிப்படையில் கேள்வி என்னென்னா, மக்களுக்கான அரசியலை தான் திமுக பண்ணுதா? இப்போ இந்த இடத்துல தாலிக்கு தங்கம்ன்ற ஒரு திட்டம் இருக்குல்ல, இது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்துக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவங்களோட ஆட்சி காலத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா குழந்தையிலேருந்து அந்த குழந்தை வந்து வயசாகி போகுதுன்னா அதோடைய வாழ்வியலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அடிப்படை விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி இது எல்லாமே வந்து நிறைவேற்றப்படாமல் தான் போகுது. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க நம்ம திமுக அரசாங்கம். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது அம்மா உணவகம். இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. செயல்படுத்தி காமிச்சாங்க. சரி, செயல்படுத்தி காமிச்சிட்டிங்க, கொரோனா வந்துருச்சு, இப்போ உங்களால் முடியுமா? ஃபண்டுக்கு எங்கே போவீங்கன்னு இதே திமுக தான் கேட்டாங்க. எனக்கெல்லாம் அம்மா உணவகம் வந்து சோறு போட்டுச்சு. அது இல்லைனா இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. அப்போ அந்த ஒரு நன்றி விசுவாசம் ஒன்று இருக்குல்ல, அது அடிப்படையில் மக்களுக்கு இருக்குது. ஆமாம், அன்றைக்கி பெருவாரியான பாதிப்புகள் இருக்கும்போது பசியை பெரும்பாலும் தீர்த்தது அம்மா உணவகங்கள் தான். எக்ஸாக்டாங்க. ஒரு யங்ஸ்டரு அவன் படித்து வந்துடுவான், வெளில வந்துடுவான், வேலை கிடைக்கணும். கண்டிப்பாக இந்த திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் என்ன சொன்னார்? நான் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன்னு சொன்னார். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிரந்தர பணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இங்கே தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிக்கிருந்தாங்க, எங்களுடைய வேலையை வந்து நிரந்தரம் பண்ணுங்க கோரிக்கை வச்சாங்க. ஆல்ரெடி வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கே நீங்கள் பணி நிரந்தரம் கொடுக்கல, இதில் எங்கேருந்து நீங்கள் வந்து வெளில இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? கேள்வி. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தூய்மை பணியாளர்களை மரியாதையாக நடத்துனாங்க. இன்றைக்கி இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? ஒரு உயிர் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அது தேர்தல் வந்துருச்சு. நம்ம சென்னையுடைய முதலமைச்சர் சேகர் பாபு சொல்லி தான் ஆகணும்.
தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் சென்னையோட முதலமைச்சர் யார்? சேகர்பாபு தானே. துணை முதலமைச்சர் யார்? இவங்க பிரியா தானே, மேயர் பிரியா தானே. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் பிரதர் போய்கிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ இந்த 5 திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்வோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க சமூக வலைதளத்தில், இதெல்லாம் சாத்தியமா? இந்தியாவுக்கே வந்து முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதுவும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் தலை நிமிர்ந்துருக்கு, எங்களாலேயே முடியலை, உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க. இங்கே 4.5 லட்சம் கோடியை கடனை வந்து உயர்த்தி வச்சிருக்கு திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு? 4.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆளுநரை மீட் பண்ணி கொண்டு போய் சில விஷயங்களை எவிடன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த 4.5 லட்சம் கோடி இங்கே வந்து ஊழல் நடந்திருக்குல்ல, கணக்கு காட்டணும்ல. கணக்குங்க என் வரி பணத்தில் தான் இங்கே நடக்குது. அது என்ன என் வரி பணத்துலேருந்து நீ என்னுடைய தாய்மாருக்கு என் அம்மாவுக்கு நீ பணம் கொடுக்குற, அது என்ன சொல்கிற? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாத்துற. எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ தெளிவாக சொல்லு, நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுப்போம். இங்கே ஆக்சுவலாக குடும்ப அட்டைதாரருக்குன்னு ஆமாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏங்க இது 1000 ரூபா 2000 இது போதுமானு கேட்டோம்னா அது அடுத்த டாபிக். ஆனால் 1000லேருந்து 2000 நாங்கள் கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, இதுவே முதல் வரவேற்கணும். இப்போ வந்த பொங்கலுக்கு காலாவதியான சாராய பாட்டில் விற்றது இந்த அரசாங்கம் தானே. அப்போ இதுலேருந்து வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அந்த வருவாய்க்கு கணக்குங்க. இந்த கணக்குக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, பொங்கலுக்கு 3000 கொடுக்க போகிறேன்னு இறங்குறீங்க. போன பொங்கலுக்கு கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஊடகவியலாளர் அப்படின்ற பதவியில் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, பத்திரிக்கையாளர்ன்ற போர்வையில் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. போன பொங்கலுக்கு கொடுத்தாங்க, முந்தின பொங்கலுக்கு கொடுத்தாங்க. ஐயா உங்ககிட்ட நாங்கள் பணம் கேட்கலையா, நாங்கள் வாழணும்ல, எங்கள் வாழ்க்கையோட தேவைக்கு ஏதாவது பண்ணுங்கயான்னு கேட்குறோம். இப்போ போர்க்குழியில் ஒரு குழந்தை விழுவுது, இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் அங்கே போய் இருந்துட்டு ஐயோ ஐயோன்னு மாரில் அடிச்சுட்டு போய் நின்னாங்க. நம்ம அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் போய் நின்னார். இன்றைக்கி பரந்தூரில் 1000 நாட்கள் கடந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஊடகத்துக்கு தெரியுமா? தெரியலை. மாஞ்சோலை விவசாயிகள் 3 மாதமாக ரேஷனில் பொருட்களே கொடுக்கல அந்த திமுக அரசாங்கம். அடிப்படை தேவை அரிசி கூட கொடுக்கல. பொங்கலுக்கு எல்லாரும் நம்ம 3000 வாங்கணும்ல, அந்த மக்களுக்கு அந்த 3000 கூட போய் சேரல. ஏன் அப்போ இதில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான கூட்டணி கட்சிகள்லாம் இதை பற்றி கேட்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க தானே. என்ன பிரதர் பேசுகிறீங்க? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்க, இங்கிட்ட விசிகா இருக்குது. விசிகா சும்மா இருக்குது, வெட்டு கட்சி தான் விசிகா. ஆக்சுவலாக என்னடா இப்படி பேச நினைக்க வேணாம். மக்களுக்காக இதுவரையும் இந்த 4 வருஷத்தில் இந்த 5 வருஷத்தில் விசிகா எந்த போராட்டமும் பண்ணலை, கம்யூனிஸ்ட் எந்த போராட்டமும் பண்ணலை. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு போராட்டத்துக்குள்ள உள்ள நுழைறாங்க அப்படின்னா, ஆணவ கொலைக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுன்னு விசிகா எடுத்தாங்களே, ஸ்டாண்டு எடுத்தாங்க. யாரை எதிர்த்தாங்க? ஸ்டாண்ட் எடுத்தது ஓகே, யாரை எதிர்த்தீங்க? ஸ்டாலினை கண்டிக்கிறோம்னு நான் இந்த 5 வருஷத்தில் திருமாவளவன் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துலேயோ இல்லை அவர் கட்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது அறிக்கையிலையோ இருக்கா, குறிப்பிட்டிருக்கா ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறோம் ஏதாவது இருக்கா? மத்திய அரசை எதிர்க்கிறோம்னு வேணா சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசு தான் எதிர்ப்பாங்க. ஏங்க மது ஒழிப்புக்கு நீங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம் போடுறீங்க, இவிஎம் மிஷின் வந்து இங்கே தப்பாக இருக்குது மத்திய அரசு எதிர்க்கிறோம் போகிறீங்க. அதே இவிஎம் மிஷினில் தானே நீங்கள் ஓட்டு வாங்கி நீங்கள் வந்தீங்க, அப்படி தானே வந்தீங்க. அப்போ நீங்கள் செல்லாது அப்படின்ட்டு கிளம்பி போகிறீங்களா, ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவீங்களா? இப்போ நம்ம கேள்வி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ விசிகாவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பிற திமுக கூட்டணி கட்சிகளோ ஒரு போராட்டத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அதை மட்டுப்படுத்துறதுக்காக தான். சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் நடந்தது இல்லை? ஆமாம். அதனுடைய விளைவு என்ன? இப்போ அந்த ஊழியர்களுடைய நிலைமை என்ன நம்ம யாருக்காவது தெரியுமா? அதை மட்டுப்படுத்துறது கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை, பேரம் பேசுறது கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட பணம் இல்லைன்னா தயவுசெய்து நினைக்காதீங்க. அவங்ககிட்டலாம் பணம் இருக்குது, அவங்க குடும்பம் நல்லா தான் வாழுது. அவங்க திமுக கிட்ட அறிவாலயத்துக்கிட்ட என்ன கேட்டு வாங்கணுமோ எப்போ கேட்டு வாங்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அதை முத்தரசனே வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் ஒத்துக்கிட்டாருங்க. ஏங்க வேறு வழி இல்லைங்க. இப்போ திருமாவர்களை வந்து நான் மதிக்கிறேன், ஓகேவா? நான் அரசியல் கற்றுக்கிட்டதில் மிக முக்கியமான நபர் திருமாவர்கள். ஆனால் நான் ஆசிரியராக ஆசானாக பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி அடிமையாக இருக்காருங்கிறப்போ எனக்கு வலிக்குது. இப்போ நான் தொடர்ந்து என்ன விமர்சனம் பண்ணுறேன்னா, ஒன்று ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கணும், அதாவது அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியாக செயல்படணும். எங்கே செயல்பட்டுருக்கீங்க? திருமாவர்கள் எனக்கு வந்து இதில் வந்து நிர்வாகத்தில் எனக்கு பங்கு வேணாம், நாங்கள் அதெல்லாம் கேட்கல, எங்களோட ஒரே நோக்கம் ஃபாசிச பாஜகவை எதிர்க்கிறோம்ன்றாங்க. சரி, இங்கே காங்கிரஸ் உள்ளே வந்து நின்றுட்டு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாங்க, எங்களுக்கு கூட்டணியில் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கு கேட்போம், நிர்வாகத்தில் பங்கு கேட்போம், கொடுங்கன்றாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய தைரியம் ஏன் விசிகாவுக்கு இல்லை? சரி, நீங்கள் கூட்டணிக்குள்ளே வரீங்கல்ல, இப்போ திமுக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு உறுத்தவே இல்லையா?
சாதி மறுப்புக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் தனி சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னது இதே ஸ்டாலின் அவர்கள் தானே. கண்டிப்பாக. அதே வாயி சட்டமன்றத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஏற்கனவே சட்டம் இருக்குது, இது போதும், நீங்கள் அமைதியாக இருங்கன்றாரு. அதுக்கப்புறமும் சில ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சுங்க. யாருங்க இல்லைன்னா ஏங்க திமுக நிர்வாகிகள் கையில் எடுக்காத சாதிய வன்மம் பிடித்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்மளா பண்ணுறோம். திமுக என்ன பண்ணுறான்? ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் திமுக சார்ந்த நபர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. பொதுவெளியில் ஊர்க்கூட்டத்தில் மிரட்டுறாங்க. இந்த தைரியம் எங்கே வருது? விஏஓ ஆஃபீஸ்க்குள்ளே விஏஓ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த திமுக ஆட்சியில் தான் நடந்தது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய தேர்தல்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். ஏன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே தங்களோட மனநிலையை வந்து மாற்றிக்கிட்டாங்க, போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகிற மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது எப்படி மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ட்டு? இது வந்து பூச்சாண்டித்தனம். இது இந்த ஊடகத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தலாமான்னு தெரில. இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திருட்டுத்தனம். காங்கிரஸ் வந்து விலகிற மாதிரி இருக்கு. அது காங்கிரஸுடைய திருட்டுத்தனம். காங்கிரஸ் எப்போதுமே திமுக எப்படி பார்க்கணும்னா ஒட்டுண்ணி மாதிரி காங்கிரஸ். அது ஒட்டிக்கிட்டு வாழ்கிறதுக்கு திமுக தேவை. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி பீரியட் நம்ம பார்த்துருப்போம். மேலே இது ரைடு போயிட்டுருக்கோம், கீழே உட்காந்து கூட்டணி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் நீங்களே வாங்க காங்கிரஸ் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷமாக நடந்ததில்ல ஆட்சி, இது சம்மந்தப்பட்டு ஒரு விஷயத்தை எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? நல்லது கெட்டதை விட்டுருங்க, நல்லது பதிவு பண்ண சொல்லுங்கள். சமீபத்தில் ஒடிசாலேருந்து வந்த ஒரு இளைஞனை கஞ்சா போதையில் சில பேர் வெட்டுறான், வைரல் ஆகுது. ஒட்டுமொத்த ஊடகமும் இங்கே இருக்கக்கூடிய சில திமுக நபர்கள் என்ன சொன்னாங்க? அது கஞ்சா போதையெல்லாம் இல்லை, அவங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி சில பட்டியலினத்தை சார்ந்த மக்களை மொத்தமாக அடையாளப்படுத்தி டார்கெட் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சியில் நான் நேர்மையாக பார்க்குறது 2 பேர். ஒன்று மாணிக்கம் தாக்கூர், இன்னொன்று செல்வ பிறந்தகைன்னு சொல்கிறேன் பாருங்க, இவர் கார்த்திக் சிதம்பரம். இவங்க 2 பேருமே கரெக்டாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. ஏங்க மாநில தலைவர் அவரை நேர்மை இல்லாதன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் அவருக்கு அப்புறம் வரேன். பட் இவங்க 2 பேர் வந்து நேர்மையாக பதில் சொன்னாங்க. இங்கே கஞ்சா பழக்கம் இருக்குது, இங்கே அந்த பழக்க வழக்கம் அதிகமாக இருக்குது. நான் இன்னொரு விஷயம் வேணாலும் உங்கள் ஊடகத்தில் சொல்கிறேனே, வேறு நாட்டிலேருந்து தான் இங்கே வந்து போதைப்பொருள் கடத்தப்படுது. மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கடல் வழியில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுது. மாசு கேட்குறாருல, கடத்தப்பட்டா சொல்லுங்க அப்படின்றாருல. நான் சொல்கிறேன், அவர் தான் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த ஊருக்காரன் நான் சொல்கிறேங்க, அங்கே நடக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கடல் வழியில் எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாஃபர் சாதின்னு ஒருத்தர் கை செய்யப்பட்டார்ல, அவர் எங்கே அந்த போதைப் பொருளை கொண்டு வந்தாரு? விமானத்தில் தூக்கிட்டு வந்தாரா? ஹார்பரை பயன்படுத்தியிருக்காரு. ஹார்பர் யாரோட தொகுதி? சேகர்பாபுவோட தொகுதி, சென்னை முதலமைச்சரோட தொகுதி. இன்னைக்கு சேகர்பாபு என்னதான் இருக்காரு? இப்போ என்ன மாதிரியான புதிய நபர்கள் ஏன் ஒரு திமுக விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா, திமுக வந்து நல்லாட்சி கொடுக்கணுங்கிறத தாண்டி கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கன்னு கேட்குற மக்களுக்கு மரியாதை கொடுங்க. எந்த இடத்துல மரியாதை கொடுத்துருக்கீங்க? செல்வ பிறந்தகை இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவர் உண்மைக்குமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தானா இல்லை திமுகவினுடைய ஏஜெண்டானு எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு தெரியுமில்ல, தமிழினத்துக்கு துரோகம் செய்த கட்சி தான், நான் மறுக்கவே இல்லை. இருந்தாலும் காமராஜர் இருந்த ஒரு கட்சி. காமராஜர் யாருன்னு தெரியல. அந்த காமராஜரை இழிவுபடுத்தி இங்கே பத்திரிக்கையாளர்ன்ற போர்வையில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளிக்குது. அந்த நபருடைய உருவப்படத்தை எரிக்கணும்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அந்த நபரை துணை முதலமைச்சர் கூப்பிட்டு பல்ல இழிச்சு கை கொடுக்குறாரு. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா, மக்கள் விரோத ஆட்சியை இவ்வளோ அப்பட்டமாக பண்ணுறீங்களே, எங்களை கேட்க யாருமே இல்லைன்றீங்க. எடப்பாடியார்கள் கொண்டு வந்தார்ல, நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காருல, அதில் இவங்க நினச்சிருந்தா முன்னாடி பண்ணியிருக்க முடியும். ரோட்டில் இது பண்ண கார் ரேஸ் நடத்துனாங்க பாருங்கள், அதை நிப்பாட்டி இருந்தால் கூட அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை நம்ம நிறுத்திருக்க முடியும். ஒரு உயிர் போகாமல் நம்ம தடுத்திருக்க முடியும். நீங்கள் கூட்டணி வந்து நின்னீங்கன்னு வைங்களேன், இங்கே இவங்க என்ன சொல்லுவாங்க, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பொருந்தவே இல்லை. அதை எடப்பாடியாரே சொல்லிட்டாருப்பா, இது திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு கூட்டணி தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க, எடப்பாடியார் கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் எந்த இடத்துலையும் பாஜகவுக்கு துணை போகலை. அதிமுக தேமுதிகவுடைய கூட்டணி 2 பேரும் கூட்டணி வச்சு திமுக வீழ்த்தினாங்க. எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்து உட்காந்தாரு, எதிர்கட்சி தலைவராக மாறிட்டார். அவர் ஒன்றும் திருமா மாதிரியோ இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை மாதிரியோ பண்ணலை.
ரைட்டா? இப்போ பிரச்சனை என்னென்னா திமுக என்ன செய்தது மக்களுக்கு? இது மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் திமுக விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் தெரியலை, திமுக கிட்ட பதில் இல்லை. காங்கிரஸ் என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்க, 60 சீட்டு கொடுங்க. திமுக என்ன கேட்குதுன்னா 50 சீட்டு 60 சீட்டு நீங்கள் ஒர்த்தான்னு கேட்குது. கேள்வி நியாயமானது. இந்த இடத்துல நான் திமுக வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சி 50 சீட்டு வாங்குறதுக்கு ஒர்த்தா, 30 சீட்டு வாங்குறதுக்காக ஒர்த்தா? இங்கே அவங்களோட நிலைப்பாடு என்ன? இங்கே அவங்களுடைய அரசியல் என்ன? ராகுல் வந்துட்டு போயிருக்காருல்ல, இங்கே ராகுலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய செல்வப்பிரந்தனையாக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்று தான். 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கடைசி நேரத்தில் எல்லாருமே விலைக்கு வாங்கிட்டாங்க. திமுக எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் விலைக்கு போயாச்சு. இங்கே நிழல் உலக சிஎம் சொல்லி ஒருத்தர் இருக்கார், எல்லாரையும் வாங்கிட்டார். சரி, நான் என்ன தொண்டர்கள் சண்டை போட்டுப்பாங்க, தலைவர்கள் சண்டை போட்டிருக்காங்களா? இல்லை. ஏன் சண்டை போடல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக விட்டால் நம்ம பொழப்பு நடத்த முடியாது. இங்கே நம்ம ஒட்டுணியாக வாழ்ந்தாகணும்னா அவன் ரத்தத்தை தான் குடிச்சாகணும். இங்கே திமுகவே ஒரு ஒட்டுணி தான், மக்கள் ரத்தத்தை தான் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கான். இது அப்பட்டமான அயோக்கியத்தனமான ஒரு நிலைப்பாடு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறது இல்லை, உடையிற மாதிரி பூச்சாண்டி காட்டுவாங்க. புதிய கட்சிகள் வந்திருக்கு, அதை வச்சு நாங்கள் பேரம் பேசுகிறோம். ஒன்று சீட்டாக கொடு, இல்லை நோட்டாக கொடு, 2 ஆப்ஷன் தான். இப்போ கால நிலவரங்கள் டோட்டலாக மாறி இருக்குது. ஒரு பக்கம் திமுக அந்த கூட்டணி அந்த முட்டு மோதல்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் அதிமுக அதிரடியாக அறிவிப்புகளையும் விட்டுட்டாங்க. இன்றைக்கி மக்களுடைய மனநிலையும் கண்டிப்பாக மாற்றம் வேணுங்கிற ஒரு போதும்பா அப்படின்ற நிலைமையில் போய்கிட்டு இருக்குது. இப்போ இளம் ஓட்டாளர்கள், அதாவது இளம் வாக்காளர்கள்னு இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு உங்கள் தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அரசியல் பார்வை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி அவங்க சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, எப்படி சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு 26 வயசு, இப்போ அரசியல் விமர்சகராக நான் நின்றுருக்கேன். ஏன்னா ஒப்பிட்டு பார்த்தேன். அதிமுகனுடைய ஆட்சியிலும் நான் சர்வே ஆகியிருக்கேன், திமுக ஆட்சியிலும் நான் சர்வே ஆகியிருக்கேன். எப்படி சர்வே பண்ணேன்? ஒரு விஷயம், ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கி நான் 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துன்னு மாறுத்தடிக்கிறாரு. யாருக்கு கொடுத்தாரு? காலேஜ் பசங்களுக்கு கொடுத்தாரு, ஏன்னா ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் கிட்டத்தட்ட 50 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்தாரு? காலேஜ் பசங்களுக்கு மட்டுமா? இல்லையே, மாணவர்களுக்கும் கொடுத்துருக்காரு. மாணவர்களுக்கு தான் மெயினாக அதை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுக இளைஞர்களை குடிக்க வச்சிருக்கு, கூத்தடிக்க வச்சிருக்கு, போதைப்பொருளை நோக்கி அவங்கள பயணிக்க வச்சிருக்கு. ஆனால் இங்கே எடப்பாடியார் என்ன பண்ணார்? கண்ட்ரோலில் இருந்ததில்லை, எல்லாமே கண்ட்ரோலில் இருந்ததில்லை. காவல்துறையோட, நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், காவல்துறை அதிமுக பீரியடில் எப்படி இருந்தாங்க, திமுக பீரியடில் எப்படி இருக்காங்க, இந்த ஒப்பீட்டதிலே போதும்ல. கண்டிப்பாக இது போதும். மாற்றம் தேவைன்னு இப்போ நானும் ஆசைப்பட்றேன். மாற்றம் தேவை. ஒரு கட்சி புதுசாக உருவாகி வந்திருக்காங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு ஓட்டு போகிறேன்னு போகிறது மாற்றம் இல்லை, அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க கட்சி கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என் தொகுதியை முன்னேற்றத்துக்கு அங்கே யார் வந்தால் நல்லாயிருக்கும்? புதிய கட்சி வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு மாற்று கட்சி வந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் 4.5 வருஷத்தில் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காரு, பல ஆர்ட்ஸ் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காரு. அப்போது இவ்வளோ விஷயம் கொண்டு வந்த ஒரு மனுஷனை நம்ம மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து தப்பு இல்லை. நான் இளைஞனாகவே சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா பிஸ்னஸை தூக்கி வாடா மையனை உட்காரான்னு கொடுத்துட மாட்டார், போய் வேலை பாருன்னு பாரு. எங்கள் அப்பா ஜூஸ் கடை வச்சிருந்தார், போய் எச்சு கிளாஸை கழுவுனார். அப்படி தான் நம்ம தொழிலை கற்றுக்குறோம். அப்போ இங்கே நிர்வாகத்திறன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஒரு இளைஞனா நான் முடிவு பண்ணிட்டேன் என் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அனைத்து மக்களும் சிந்திக்கணுன்றேன். நடக்க இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருக்குமே வாழ்வா சாவாங்கிற போட்டி தான், எனக்கு உட்பட. நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும், அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.